வீட்டில் குட் வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே வீடு வாசல் 2 தண்ணி தெளித்து அதை அழகாக இது பண்ணி சந்தன குங்குமம் மஞ்சள் இட்டு வழிபாடு பண்ணணும். மாவில் 15 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றணும். வீட்டுக்கு முன்னாடி எருக்களம் பிள்ளையார் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். வீட்டு வாசலில் பார்த்துட்டேன்னா ஏதேனும் யானைக்கண் படம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, யானைக்கண் படம் அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே பார்த்துட்டேன்னா ஒரு தண்ணி, அதில் எலுமிச்சம்பழம், அதே மாதிரி ஒரு டம்ளரில் உப்பு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது உள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைடு வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் வந்தால் டெய்லி காலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், இப்படி டெய்லி சுப்பிரபாதம் இப்படி காத்தால நேரத்தை போட்டு விடுவோங்க. விளக்கு ஏற்றணும். சுவாமி பக்கம் ஒரு விளக்கு, உங்கள் பக்கம் ஒரு விளக்கு அப்படி ஏற்றிடணும். கிழக்கு பார்த்து ஈசான்யம் மூலையில் சுவாமி ரூம் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ கட்டி போடலாம், இல்லை பறித்து போடலாம். இது ரொம்ப சிறப்பு. காலையில் யோகா தியானம் ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்காக ஒதுக்குங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுங்கள். யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுடைய மனசு குழப்பத்தை அந்த இடத்துல கொண்டு வராதிங்க. அப்படியே ஃப்ரீயாக மனசை வச்சுக்கோங்க. அதே மாதிரி துளசி கண்டிப்பாக வைங்க. வீட்டில் துளசி வச்சு டெய்லி ஜலம் ஊற்றுங்க. துளசிக்கு விளக்கேற்றுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி நீங்கள் செலவு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் படங்களுக்கு விளக்கேற்றி முடித்தோடனே நைவேத்தியம் சின்னதாக ஏதேனும் அவிலோ இல்லைன்னா சர்க்கரையோ போட்டு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா ஒரு 2 பரிசேஷனம், அப்படி இல்லை அப்படின்னா அன்னபூர்ணியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. ஒரு காசை, முதல் காசு வீட்டில் சுவாமிகிட்டேருந்து ஒரு காசை அப்படி தொட்டு எடுத்து பர்சுக்குள்ளே வச்சுட்டு வாலெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம். காலையில் ஸ்மைலிங் ஃபேஸோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். வீட்டில் சாம்பிராணி போடுறது ரொம்பவுமே விசேஷம். வீட்டில் நெய் தீபங்கள் ஏற்றுறது அதோட சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் கோயிலுக்கு போகிறது அதோட சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். உங்கள் ஜப மாலை மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. 108 மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்க. எந்திரிக்கும் பொழுது நமஸ்காரம் சொல்லிவிட்டு அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். முதல்ல கண்ணை மூடிட்டு சுவாமி ரூமை பார்க்கணும், சாமி முகத்தை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும், கையை உரசி கையை பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேய 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 துர்கா 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 இப்படி சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி மனசை அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுங்க. பிரச்சனைகளை பேசிட்டு படுக்காதீங்க. வீட்டில் பாத்திரங்கள் ரொம்ப நாளாக அப்படியே இருக்கக்கூடாது, குப்பை ரொம்ப நாளாக இருக்கக்கூடாது, வீடு நல்லா கூட்டணும், நல்லா முழுகணும். இதெல்லாம் குட் வைப்ரேஷனை கொடுக்கும். நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பினும் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.